அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாக நாம் இந்த வாரத்தினுடைய கூட்டத்தின் 2ஆம் நாளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு தந்த இந்த நாட்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். யோவேல் 1:6 வாசியுங்கள். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. இந்த வசனத்திலிருந்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடுவோம். எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நாட்களுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களை நடத்துகிறபடினாலும் உமக்கு நன்றி. ஆவியானவரே, எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கு மாத்திரம். ஆண்டவரே, ஜனங்களை வசனத்துக்கு நேராக திருப்புகிறவர் நீர் ஆண்டவரே. வசனத்தை இருதயத்துக்குள் கொண்டு செல்லுகிறவர் நீர் ஆண்டவரே. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் இருதயங்களை திறந்தார் என்று வாசிக்கிறோம். அதே போல் அந்த கடைசி நாட்களிலும் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி நீர் இருதயங்களை திறந்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் பேசுங்க ஆண்டவரே. வேத வசனம் அவர்களுக்குள்ளே கடந்து போவதாக. மகத்துவத்தின் தேவன் இந்த மாலை வேளையிலே கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் உடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை பாராட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. பழைய ஏற்பாட்டில் தானியேலுக்கு பிறகு, தானியேலிலிருந்து அநேக ரகசியங்கள் ஓமைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக கர்த்தர் பின்னாட்களில் நடக்க வேண்டியது எல்லாவற்றையும் முன்பதாகவே நமக்கு அறிவித்து விட்டு போயிருந்தார். பொதுவாக கூட்டங்கள் ஒவ்வொரு காரணத்திற்காக நடத்தப்படுகிறது. சில சுகமளிக்கிற ஆராதனைகள் நடத்தப்படுகிறது, விடுதலை கூட்டங்கள் நடத்தப்படுகிறது, இப்படி பலவிதமான கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. அதே வேளையில் நமக்கு வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படியும் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். இப்படிப்பட்ட கூட்டங்கள் நாம் அதற்காக பயன்படுத்துகிறோம். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி. நாம் மரித்து போன இயேசுவையோ அவர் பட்ட பாடுகளையோ வெறும் அதை நினைத்து துக்கம் அடையவர்களாக இராதபடிக்கு இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனக்காக அழ வேண்டாம் என்று தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார். ஆகவே அதை குறித்து நாம் துக்கப்படுகிற நாட்களாக இது இராதபடி, போன இயேசுவை அல்ல வரப்போகிற இயேசுக்காக காத்திருக்கிற கூட்டமாய் நாம் மாறணும். அதுதான் பிரயோஜனம். போன இயேசுவை நாம் நினைக்க வேண்டும், மரித்தவரை உயிரோடு கூட எழுந்ததை நாம் தியானிக்கணும். அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை நினைத்து மாத்திரம் உட்கார்ந்து விடக்கூடாது. இனி வரப்போகிறதா நமக்கு ரொம்ப முக்கியம். நேற்றும் அதை சொன்னேன், இன்றைக்கும் சொல்லுகிறேன். அப்படி வரப்போகிற சம்பவங்கள், நம்முடைய காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார், எழுதி வச்சிருக்கிறார். அவைகளை ஆராய்ந்து பார்த்து படித்து புரிந்து நாம் நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். இஸ்ரவேலர்கள் எதை தவற விட்டார்களோ அதே தவறை நாம் செய்யக்கூடாது. பிறகு இஸ்ரவேலருக்கு என்ன கிடைத்ததோ அதுதான் நமக்கும் கிடைக்கும். இப்பொழுது ஆண்டவர் நமக்கு அதை ஆயத்தப்படுத்துவதற்கான சில காரியங்களை பழைய ஏற்பாட்டிலும் கொடுத்திருக்கிறார். இவைகளையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று மத்தேயு 24 ஆண்டவர் சொல்லுகிறார்.
அதே போலத்தான் இதையெல்லாம் நாம் காணும்போது அவருடைய வருகை சமீபம் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். அதுக்காகத்தான் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. யோவேல் புஸ்தகம், குறிப்பாக யோவேல் புஸ்தகம் என்பது ஆண்டவருடைய வருகையை பற்றி, கர்த்தருடைய நாள் வருகிறதை பற்றி அதிகமாக சொல்லக்கூடியதான ஒரு புஸ்தகம். அவருடைய நாள், கர்த்தருடைய நாள் வருகிறது என்று சொல்லி 1:15, யோவேல் 2:1 எல்லாவற்றிலும் அது சொல்லப்படுகிறது. அதோடு கூட மாத்திரம் இல்லாதபடிக்கு அதில் கடைசி காலத்தின் அடையாளங்களாக மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிற அடையாளமும் அதில் கொடுக்கப்பட்டு, குறிப்பாக யோவேல் புஸ்தகம் கடைசி காலத்துக்குரிய புஸ்தகம். அந்த தீர்க்க தரிசனத்தில் நிறைய கடைசி காலத்து, குறிப்பாக நம்ம காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு மிக முக்கியமான வசனத்தை தான் நம்ம வாசித்தோம். இதில் நிறைய இருக்குது. இந்த யோவேல் புஸ்தகத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வரைக்கும் அதுக்குள்ளே இருக்குது. ரொம்ப அற்புதமாக, குறிப்பாக இந்த செய்திக்கு அது சம்பந்தம் இல்லாவிட்டாலும் நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் போய் பாருங்கள். அதெல்லாம் நம்முடைய வேத வசனம் எவ்வளவு மகத்துவமானவை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். யோவேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 8வது வசனம் வரைக்கும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான வெப்பன், அது எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, இதெல்லாம் இன்னைக்கு ப்ரெசன்ட் ரஷ்யா யூஸ் பண்ணுற வெப்பன். சமீபத்தில் ரஷ்யா ஒரு மிக முக்கியமான ஜெயிண்ட் வெப்பன், சாதாரண இராணுவ வீரனுக்கு உடைகளை போட்டு யூஸ் பண்ணுற காரியத்தையும் அட்டானமஸ் வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரோன் மூலமாக யூஸ் பண்ணக்கூடியதான. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு உடனடியாக புரியாவிட்டாலும் இது இப்போ இந்த யுத்தத்தில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு உபயோகப்படுத்தப்படுகிற ட்ரோன் வெப்பன், அட்டானமஸ் வெப்பன் சொல்லுவாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்லும். நீங்கள் அதோடைய வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா துல்லியமாக இருக்கும். மதில்கள் மேல் ஏறும், பலகனி வழியாய் செல்லும், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அட்டானமஸ் வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கர்த்தர் சொன்னபடி 2500 வருஷங்களுக்கு முன்பாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் 100% நம்முடைய காலகட்டத்தில் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த ரஷ்ய உக்ரைனிய பிரச்சனையானது ஒருவேளை நம்ம நேற்று சொன்ன மாதிரி இஸ்ரவேல் பிரச்சனையாய் மாறுமானால், இப்போ கூட அதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி போகுமானால் அதனுடைய முடிவில் எழும்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லரசு, இந்த யுத்தம் கூட அந்த வல்லரசை உருவாக்குவதற்கான யுத்தமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு உலக யுத்தம் முடியும் போதும் ஒரு வல்லரசு உருவாகும். முதல் உலக யுத்தம் முடிவடையும் போது இங்கிலாந்து மிகப்பெரிய வல்லரசாக இருந்தது. 2ஆம் உலக யுத்தம் முடியும் போது அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசாய் மாறியது. அதோடு இங்கிலாந்து கதை முடிஞ்சிச்சு. அதற்கு பிறகு அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசாக மாறி அமெரிக்காவினுடைய பணமும் அமெரிக்காவுடைய படைபலமும் உலகம் முழுவதும் இன்னைய வரைக்கும் இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்திருக்கிறபடி அமெரிக்காவினுடைய பணபலமும் படைபலமும் கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைந்து கொண்டே வருகிறது, வீக்காகிட்டே போகுது. இப்போ அதுக்கு மாற்றாக இன்னொரு வல்லரசு எழும்பணும். அதுக்கு முன்னாடி ஒரு யுத்தம் வரணும். அந்த யுத்தத்தின் முடிவில் தான் அந்த வல்லரசு எழும்பும். இப்போ அந்த வல்லரசை குறித்த தீர்க்க தரிசனத்தை தான் நீங்கள் வாசித்தீர்கள். யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், சிங்கத்தின் வாய் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களிலே ஒரு ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறது. 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனத்தில், பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமங்களும் இருந்தன. இந்த வசனத்துக்கும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த மிருகத்திற்கும்
யோவேல்ல சொல்லப்பட்ட 1:6க்கும் என்ன சம்பந்தம்? இங்கே 10 தலை 7 தலை 10 கொம்புலாம் சொல்லப்படுது. ஆனால் அங்கே நீங்கள் வாசித்ததில் அதற்கு சிங்கத்தின் பற்களும் சிங்கத்தின் கடவாய் பற்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறதே, அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அந்த மிருகம் எப்படி இருந்தது என்பதற்கான விளக்கத்தை கொடுக்கப்படுகிறது. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்கள், அதன் வாய் சிங்கத்தின் வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் 1:6 சொல்லப்பட்ட ஒரு ஜாதி அல்லது ஒரு இனம் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வரப்போகிறது. வெளிப்படுத்தல் 13:1 இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வரக்கூடிய ஒரு அரசாங்கம், அதை குறித்து சொல்லப்படுகிறது. ரெண்டுத்துக்கும் என்ன ஒத்துமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுத்திற்குமான வாய் சிங்கத்தின் வாய், கடவாய் பற்கள் சிங்கத்தின் கடவாய் பற்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த அரசாங்கம் எது, எங்கிருந்து எழும்ப போகிறது? ஒருவேளை 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை, ஏன்னா யோவேல் 1:6 நேரடியாக இருக்கு, ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறதுன்னு சொல்லி. ஆனால் வெளிப்படுத்தல் 13 ஒரு மிருகம் எழும்பி வருகிறது தான் இருக்கு, ஒரு ஜாதி எழும்பி வருகிறதுன்னு இல்லை. ஒருவேளை நீங்கள் இதை எப்படி ஒரு அரசாங்கம்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால், தானியேல் 7:21 நீங்கள் வாசிக்கும் போது 73 வரை அங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிற அந்த மிருகத்தை குறித்து, அந்த மிருகம் 4ஆம் ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம் என்று இருக்கிறது. அப்போ ஒரு அரசாங்கம் எழும்பி வரப்போகிறது. அந்த அரசாங்கம் 10 கொம்புகளோடு கூட இருக்கும். கொம்புகள் என்றால் எதை குறிக்கிறது? நான் சொல்றது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, நம்ம அதற்கு பிறகு அது யார் என்பது பார்க்க போகிறோம். நீங்கள் இதை கவனித்தீர்களால் எளிதாக பின்னால் புரியும். 10 கொம்புகள் என்பது எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது எழும்பி வரக்கூடிய அந்த அரசாங்கம் 10 ராஜாக்களை உடைய அரசாங்கமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வர வேண்டிய கடைசி ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் 8 ராஜாக்கள் வருவார்கள். அந்த 8வது ராஜாவாக இருக்கிறவன் தான் கடைசியாய் வருகிறவன். அவன்தான் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக உலகத்தை அழிக்கப் போகிறவன். அவனை வேதம் அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறது, நாம் சர்வாதிகாரி என்று சொல்லுகிறோம். இந்த அரசாட்சி எழும்பி வருவதற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் கடந்த 50 ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு அரசாங்கம் எழும்பி வருவதற்கு முன்பதாக அது தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். நேபுகாத்நேச்சார் அரசாங்கம் வருவதற்கு முன்பதாகவே பாபிலோன் சாம்ராஜ்யம் இருக்கிறது. ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் தான் எழும்பி வந்தது. அதே போலவே கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய பூர்வீகம் மாசிடோனியா முன்பதாகவே இருக்கிறது. ஆனால் அலெக்சாண்டர் காலத்தில் தான் அது எழும்பி வந்தது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சாம்ராஜ்யம் இருக்கும், அது பின்னாட்களிலே வல்லரசாய் மாறும். இன்னும் நம்முடைய காலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 16ஆம் நூற்றாண்டுகளிலேயே அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டாகி விட்டது. ஆனால் 1931க்கு பிறகுதான் அமெரிக்கா வல்லரசாக மாறியது. அதே மாதிரி தான் இப்பொழுது ஒரு நாடு நம் மத்தியில் இருக்கிறது, அது நம் கண்களுக்கு முன்பாக வல்லரசாய் மாறப்போகிறது. ஆண்டவர் சொன்ன அந்த 10 கொம்புகள் 10 நாடுகள் அல்லது 10 ராஜாக்களுடைய கூட்டமைப்போடு கூட உருவாக போகுது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த யுத்தமானது ஒருவேளை 3ஆம் உலக யுத்தமாக மாறி இஸ்ரவேலுக்கு விரோதமாக போய் அந்த யுத்தம் நடந்து அது முடியும் போது இந்த சூப்பர் பவராக ஒன்று உருவாகும். அடுத்த சூப்பர் பவர் எப்படி அமெரிக்காவை இங்கிலாந்துக்கு மாற்றாக 1931 அமெரிக்க பணத்தை, டாலரை உலக மைய பணமாக கொண்டு வந்தார்கள். 1943 அமெரிக்கா வீசிய அணுகுண்டு ஹிரோஷிமா நாகசாக்கி மேலே போடப்பட்டது. அது அமெரிக்காவை வல்லரசாக மாற்றியது. அதற்கு பிறகு இன்னைய வரைக்கும் அமெரிக்கா வல்லரசாக இருக்கிறது. அதே போல இப்பொழுது ரஷ்யாவுடைய யுத்தம் உலக
யுத்தமாக மாறுமானால், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் போகுமானால், அதன் முடிவிலே இன்னொரு வல்லரசு உருவாகும். ஏன்னா அமெரிக்கா தன்னுடைய பலத்தை இழக்கும். இரண்டாம் உலக யுத்தத்தில் இங்கிலாந்து ஜெயித்த போதும் அது வல்லரசை இழந்து அமெரிக்கா மேலே வந்தது. அதே மாதிரி தான் இப்பொழுதும் இஸ்ரவேலுக்கு வரக்கூடிய யுத்தத்தில் இங்கிலாந்து அமெரிக்கா எல்லாம் ஜெயித்தாலும் கூட அமெரிக்கா தன்னுடைய வல்லரசு பகுதியை இழந்து அதற்கு மாற்றாக 10 நாடுகள் கூட்டமைப்பு என்று சொல்லக்கூடியதான மிக முக்கியமான ஒரு அரசாங்கம் உருவாகும். அந்த அரசாங்கத்திற்கு யூரோப்பியன் யூனியன் என்று பெயர். இந்த அரசாங்கம் தான் உருவாகப் போகிறது. இது பூர்வீகம் கொண்டதாக இருந்தாலும் கூட இதற்கு மிகப்பெரியதான பூர்வீகம் உண்டு. இது ஏறக்குறைய என்னுடைய கணக்கின்படி சரித்திரத்தை ஆராய்ந்து பார்த்தபோது 1200 வருஷத்திற்கு மேலாக இதற்கு அடிப்படை உண்டு ஐரோப்பாவிற்கு. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த அரசாங்கத்தை குறித்து ஆண்டவர் யோவானுக்கு காட்டும் பொழுது வெளிப்படுத்தல் 17:3 ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. 17:3 வெளிப்படுத்தல் வாசிக்கும் போது, ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளை உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கக்கூடியதான அந்த மிக முக்கியமான தரிசனம் யோவானுக்கு காட்டப்படுகிறது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்த யூரோப்பியன் யூனியனுடைய மிக முக்கியமான ஐரோப்பா என்று சொல்லக்கூடிய அடையாளம், ஐரோப்பா என்று சொல்லக்கூடியதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு போய் கூகுளில் சும்மா சர்ச் பண்ணி பாருங்க. ஐரோப்பா என்றாலே ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற சின்னம் தான் இருக்கும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் அதுதான் இருக்கும். இது 2500 வருஷங்களுக்கு 2000 வருஷத்திற்கு முன்பாக யோவானுக்கு காட்டப்பட்ட தரிசனம், ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருப்பது. நீங்கள் ஐரோப்பாவை குறித்து எந்த ஒரு இடத்துல போய் நீங்கள் பார்த்தாலும் இமேஜ் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறது தான் வரும். கடைசி காலத்தில் இந்த ஐரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய இப்பொழுது இருக்கிற யூரோப்பியன் யூனியன் இதுதான் இன்னைக்கு கீ ரோல். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலர் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் சபைகளுக்கு தேவையா என்று கேட்கிறார்கள். அந்தந்த காலகட்டத்திற்கு ஒரு செய்தி சபைக்கு தேவை. ஒரு சரித்திரபூர்வமான சம்பவங்கள் நடக்கும்போது, அது வேதத்தில் இருக்கும்போது அதை வெளிப்படுத்தி ஆவியானவர் சபைக்கு கொடுப்பார். இயேசு பிறக்கும் போதும் அதை பற்றி சொல்லப்பட்டது. இயேசுவுக்கு பின்னால் நடக்கிற சரித்திர குறிப்புகளும் வேதத்தில் உண்டு. இயேசுவுக்கு முன்னால் நடந்த சரித்திர குறிப்புகள், ஒவ்வொரு அரசாங்கம், ராஜ்யபாரம் அத்தனையும் வேதாகமத்தில் உண்டு தீர்க்க தரிசனமாக. அதை ஜனங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் என்று. அதை நீங்கள் மகத்துவங்களாக எண்ணி புரிந்து கொண்டீர்களானால் நாம் எங்கே இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம், வருகை எவ்வளவு சமீபம், நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், ஆயத்தப்படுவீர்கள். இல்லையென்றால் இனி காலம் செல்லும் என்று நிர்விசாரமாய் இருப்போம். அதை மாற்ற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ இந்த பர்டிகுலரா இந்த ஐரோப்பியன் யூனியனை குறித்து வேதாகமத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கொம்புகளோடு கூட ஒரு ராஜ்யபாரம் எழும்பி வரும் என்று சொல்லி 1942-3 இரண்டாம் உலக யுத்தம் முடிவுக்கு வரும்போது இனி ஐரோப்பாவுக்குள்ளே யுத்தம் வரக்கூடாது என்று சொல்லி ஐரோப்பியன் யூனியன் அந்த ஐரோப்பாவுக்குள்ளே ஒரு ஒற்றுமை வர வேண்டும் என்று ஒரு கூட்டமைப்பை அப்பொழுதிருந்த இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் உருவாக்கினார். அதற்கு யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி என்று பெயர், EEC என்று சொல்வார்கள். அவர் உருவாக்கும் போது 6 நாடுகளாக, பின்பு 9 நாடுகளாக, அதன் பிறகு 10 நாடுகளாக மாறியது. அதற்கு பிறகு அவர்கள் என்ன சொன்னார்கள், இந்த 10 நாடுகள் தான் கோர் மெம்பர்ஸ், இந்த 10 நாடுகள் தான் அதற்கு தலைமையகமாக இருக்கும். இனி யார் வேணாலும் எங்களோடு சேர்ந்து கொள்ளலாம், ஆனால் தலைமைத்துவம் இந்த 10 நாடுகளோடு கூட இருக்கும் என்று சொன்னார். அந்த 10 நாடுகளுக்கு மட்டும் தனிப்பட்ட ஒரு பெயர் உண்டு. நீங்கள் யூரோப்பியன் யூனியன் என்று பார்த்தீர்கள் என்றால்
ஏறக்குறைய 28-29 நாடுகள் இருக்கிறது. இப்பொழுது உக்ரைன் இன்னைய வரைக்கும் ஐரோப்பியன் யூனியன் எங்களை சேர்த்துக்கொள்ள சொல்லி சைன் பண்ணி இருக்கிறது. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பத்திற்கு மூல காரணமே ஐரோப்பியன் யூனியன் உக்ரைனுக்குள்ளே நுழைந்ததுதான். அதாவது நீங்கள் ஐரோப்பியன் யூனியனை ஒரு நாடாக பார்க்கிறீர்கள், நாங்கள் வேதத்தில் எழும்ப வேண்டிய கடைசி சாம்ராஜ்யமாக பார்க்கிறோம். எப்படி நேபுகாத் நேச்சார் வருவான் என்று எரேமியா சொன்னாரோ அதே மாதிரி தான் இப்பொழுதும் சொல்லுகிறோம். கடைசி சாம்ராஜ்யம் ஆளுகையை தொடங்குகிறது. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு காரணமே ஐரோப்பியன் யூனியன் தான். ஆரம்பத்தில் உக்ரைனை அதோடு கூட சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்ட போது இந்த யுத்தத்துக்கு நடுவிலையும் உக்ரைன் அதிபர் அதற்கு சைன் பண்ணி இருக்கிறார். சைன் பண்ணி இமிடியட்டாக அனுப்பி இருக்கிறார். அங்கே அதற்கான முயற்சிகள் ஏறெடுக்கப்படுகிறது. அப்போ இந்த யூரோப்பியன் யூனியன் உருவாக்கப்பட்ட போது வின்ஸ்டன் சர்ச்சில்கிட்ட கேட்டாங்க, வேதத்தில் கடைசி காலத்தில் 10 நாடுகள் வரும் என்று சொன்னார்களே, அந்த கடைசி 10 நாடுகள் நீங்கள் தானா என்று கேட்டபோது வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னது, நாங்கள் இனி உலக யுத்தம் எதுவும் செய்யக்கூடாது என்கிற நல்லெண்ணத்தில் உருவாக்கப்பட்ட வியாபார கூட்டமைப்பு, எக்கனாமிக்கல் கமிட்டி. நாங்கள் பைபிளில் சொன்ன அந்த ஆட்கள் இல்லை என்று சொன்னார். ஏன்னா முதல் உலக யுத்தமும் ஐரோப்பா தான், ஆஸ்திரியா ஜெர்மனிக்கான சண்டை. 2ஆம் உலக யுத்தமும் ஐரோப்பாவில் தான், ஜெர்மனிக்கும் போலாண்டுக்குமான சண்டை. ஸோ இன்னொரு யுத்தம் அங்கே வரக்கூடாது என்று சொல்லித்தான் நாங்கள் உருவாக்கினோம் என்று சொன்னார். அன்னையிலிருந்து ஐரோப்பாக்குள்ள சண்டை கிடையாது. ஏறக்குறைய 70 ஆண்டு காலமாக 1943 2022 வரைக்கும் ஐரோப்பாவில் யுத்தம் என்பதே கிடையாது. இப்பொழுது உக்ரைன் வழியாக யுத்தம் ஐரோப்பா ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 60, 80, 70 வருஷமாக இது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. 80 வருஷமாக. இப்போ பிரான்ஸ் அதிபர் சொன்ன வார்த்தை, மால்கம் அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் சொல்றார், ஒரு தலைமுறைக்கு யுத்தம் என்றால் என்னவென்று ஐரோப்பாவில் தெரியாது, அதை ரஷ்யா தெரியப்படுத்தி விட்டது, இனி நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். ஸோ ஐரோப்பியன் யூனியன் எழும்புகிறது, 10 நாடுகள் கூட்டமைப்பு. இப்போ நீங்கள் இந்த 10 நாட்டை மட்டும் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன போய் பார்க்கணுன்னா வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் என்று போட வேண்டும். வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் என்று நீங்கள் போடும்போது WEU என்று இருக்கும். இந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் என்று போடும்போது அங்கே 10 நாடுகள் தான் இருக்கும். இந்த 10 நாடுகள் ஸ்பெயின், இட்டாலி, நெதர்லாந்து, லக்சம்பர்க், அப்புறம் போலாந்து, இவைகளோடு கூட ஆங்கிலோ சாக்சன் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து, இவங்கெல்லாம் வருவாங்க. இன்னும் இங்கிலாந்து உள்ளே வராமல் இருக்குது, சுவிட்சர்லாந்து உள்ளே வராமல் இருக்குது. இவங்கெல்லாம் உள்ளே வருவாங்க. இவங்கெல்லாம் கோர் மெம்பர்ஸ். உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்து 2018-19 வரைக்கும் இது உள்ளதாக இருந்துச்சு. அவர்கள் கோவிட் டயத்தில் தான் வெளியே வந்தாங்க. திருப்பியும் அவங்க உள்ளே போய் சேருவாங்க. ஏன்னா பைபிள் ப்ராஃபஸி அப்படித்தான் நீங்கள் பார்ப்பீங்க. இங்கிலாந்து பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிற நிலைமை வரும்போது இவர்கள் எல்லாம் ஒரே கூட்டமைப்பாக இந்த யுத்தம் மாற்றும். மீண்டும் ஐரோப்பியன் யூனியன் ஃபார்ம் ஆகும். 10 நாடுகள் கூட்டமைப்பாக இவர்கள் மாறுவார்கள். யோவேல் 1:6 வெளிப்படுத்தல் 13:1 சொல்லப்பட்ட மிக முக்கியமான கடைசி கால சாம்ராஜ்யம் இப்பொழுது ஆளுகைக்கு வந்துவிட்டது, உருவாகிவிட்டது. இந்த யுத்தம் இப்படியே நேரடியாக இஸ்ரேல் பக்கம் திரும்புமானால் யூரோப்பியன் யூனியன் வல்லரசாகிவிட்டு தான் அது நிறுத்தும். அது வரைக்கும் இந்த யுத்தம் நிற்காது. ஒருவேளை இஸ்ரேல் பக்கம் திரும்புமானால் யூரோப்பியன் யூனியன் வல்லரசாகிற வரைக்கும் இந்த யுத்தம் நடக்கும். கடைசியாக யூரோப்பியன் யூனியன் வல்லரசாக மாறும். அப்போ தான் இது அடுத்த ஒரு நியூ வேர்ல்ட் ஆர்டர். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, சமீபத்தில் இந்திய பிரதமர் உட்பட எல்லா பிரதமர்களும் உலகத்தில் ஒரு நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்பதை குறித்து பேசுகிறார்கள். புதிய உலக பின்னணி, நியூ வேர்ல்ட் ஆர்டர். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னன்னா, உலகம் முழுவதும் ஒரே பண மதிப்பு. இப்போ அமெரிக்கா பணம் தான் உலகத்துக்கு மையமாக இருக்கு. உலகம் முழுவதும் ஒரே மருத்துவ முறை, உலகம் முழுவதும் ஒரே மொழி, உலகம் முழுவதும் ஒரே டாக்ஸ். இது எல்லாத்தையும் கொண்டு வருவது தான் நியூ வேர்ல்ட் ஆர்டர். இப்போ உதாரணமாக அலெக்சாண்டர் காலத்தில் அப்படி இருந்தது. அங்கிருந்து இங்கிலாந்து காலத்தில் உலகம் முழுவதும் ஆங்கிலத்தை கொண்டு வந்தார்கள். அவர்கள் அரசாட்சி நடந்த இடத்துலலாம் ஒரே டாக்ஸ். அவங்களுடைய ஆளுகை உலகம் முழுவதும் இருந்தது. அதே மாதிரி உலகம் முழுக்க ஒரு கவர்மெண்ட், உலகம் முழுக்க ஒரு லாங்குவேஜ், இப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஆல்ரெடி இதில் 50-60% வேலை முடிந்து விட்டது. இப்போ நாம் இங்கே உட்காந்துருக்கிறோம். நாம் அத்தனை பேருமே ஒரு லாங்குவேஜுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு இப்பொழுது அந்த அமைப்புக்குள்ளே தான் இருக்கிறோம். எப்படி சொல்கிறீங்க? உலகத்தில் இவ்வளோ மொழி இருக்கு, இவ்வளோ மொழி இருக்கும்போது இந்தியாவுக்குள்ளேயே இத்தனை மொழி இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு மொழிக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வார்த்தையை அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க ஒரு 20 வருஷமாக, டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி. டிஜிட்டல் அப்படின்னா நம்பர்ஸ். உங்களுக்கு என்ன பேர் இருந்தாலும், நீங்கள் யாருடைய பேரை வைத்து கொண்டாலும் நீங்கள் நம்பர் பெயருக்குள்ளே வந்து விட்டீர்கள். உங்களுக்கு பேர் நம்பர் தான். இப்போ நீங்கள் போய் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண் இருக்கிறது, ஒரு நம்பர் இருக்கிறது. அது இங்கே ஆதார் நம்பர்னு சொல்லுவாங்க, கனடாவில் சின் நம்பர், சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க, மற்ற நாடுகளில் ஐடி கார்டு என்று சொல்வார்கள், சில அரபு நாடுகளில் இக்காமா என்று சொல்வார்கள். இப்படி எல்லாருக்கும் நம்பர் சிஸ்டம். இப்போ உங்களுக்கு என்ன பேர் இருந்தாலும் சரி, நீங்கள் நம்பர் தான். உலகளாவிய எல்லாருக்கும் நம்பர் கொடுக்கப்பட்டாகிவிட்டது, 16 டிஜிட் நம்பர். இப்போ நம்ம அத்தனை பேருமே வேறொரு பேரில் இருக்கிறோம். நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தான் நம்ம பேர். உலக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நமக்கு ஒரு பெயரை சூட்டி விட்டார்கள். எப்படி பார்வோன் யோசேப்புக்கு பெயர் வைத்தானோ சாப்நாத் பென்னையா என்று சொல்லி, நேபுகாத் நேச்சார் தானியலுக்கு ஒரு பெயரை வைத்தார், பெல்ஷாஷார் என்று சொல்லி. அது அவங்கவுங்க மொழியில் வச்சாங்க. அதே மாதிரி இப்போ உலகம் முழுவதும் டிஜிட்டல் மொழி, கம்ப்யூட்டரைஸ்ட். ஸோ நமக்கு நம்பரில் பேர் வச்சாச்சு. ஒரு உலக அரசாங்கம் உருவாவதற்கு முதல்ல உலகம் முழுவதும் ஒரு மொழி ஸ்தாபிக்கப்படணும். அதுதான் இப்போ ஸ்தாபிக்கப்படுது. இப்போ உங்களை அறியாமலேயே எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு உங்களை நம்பர் தான் கேட்குறாங்க. நீங்களும் அது கஸ்டமர் கேரோ அல்லது இ சேவை மையமோ எங்கே போனாலும் கேட்கப்படுகிற முதல் கேள்வி உங்கள் நம்பர். அந்த நம்பருக்கு அப்புறம் தான் உங்கள் பெயரையே வச்சு அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க. அதே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு உலக அரசாங்கத்தினுடைய அமைப்பு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வலை பின்னிக்கிட்டே வராங்க. கொஞ்சம் கொஞ்சம் உலகளாவிய ஒரு வியாபாரம். நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி குளோபலைசேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகம் முழுவதும் ஒரே வியாபாரம், உலகம் முழுவதும் ஒரே மொழி. இப்போ உலகம் முழுவதும் ஒரே டாக்ஸ், எல்லா நாட்டிலையும் ஒரே டாக்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. 0 to 28% ஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி உலகம் முழுக்க ஒரே டாக்ஸ் மெத்தட். இது எல்லாமே ஒரு வேர்ல்டு கவர்மெண்ட்டை உருவாக்குவதற்கான வேலை. அதை கடைசி காலத்தில் யார் முன்னின்று நடத்துகிறார்கள் தான் முக்கியம். இப்போ எக்கானமி ஐரோப்பாவை நோக்கி திரும்புகிறது. அமெரிக்காவுடைய வீழ்ச்சி ஐரோப்பாவை நோக்கி எல்லாரும் திரும்புகிறாங்க. ஐரோப்பா மைய பொருளாக மாறுது. இப்போ அமெரிக்கா, இது எல்லாமே யூரோப்பை வல்லரசாக மாற்றுறதுக்கான வேலை. இப்போ இவங்களை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? இவர்கள் 10 ராஜாக்கள் இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் 17:12 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யபாரம் பெறவில்லை, அப்பொழுது இவர்கள் மீண்டும் ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டது. இப்போ இவங்க ஆளுகைக்கு வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? இவங்களுடைய மிக முக்கியமான ஒரு அமைப்பில் இருக்கிறதுலே வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இவர்களை குறித்து சொல்லும்போது, இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனிங்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் என்று சொல்லுது. இந்த ஒரே யோசனை என்பது எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் பாபேல் கோபுரம் கட்டப்படும் பொழுது இந்த ஒரு யோசனை அவர்களுக்கு இருக்கிறது. அவங்களுக்குள்ள ஒரு மொழி இருக்கிறதுனால இந்த காரியத்தை செய்ய துணிந்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஒரே யோசனை என்ன? ஒரு நியூ வேர்ல்ட் ஆர்டர். ஒரு கோபுரத்தை கட்டி நாம் எங்கும் சிதறி போகாதபடி ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய திட்டம் அவர்கள் சிதறி போய் பூமி எங்கும் நிரப்பப்பட வேண்டும் என்று. ஸோ அகைன்ஸ்ட் டு காட்ஸ் வில். இதுதான் பிசாசினுடைய ஆதிகால திட்டம். இந்த பேஸில் தான் இன்னைக்கு உலகமே இருக்கும். இப்போவும் அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? நாம் எல்லா கூட்டமைப்பாக ஒன்றா இருக்கணும், ஒரே மொழி நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே யோசனை உள்ளவர்கள் என்கிற அந்த வசனத்தை
முதலாக எப்படி நிறைவேற்றினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்குள்ள யூரோ என்கிறதான மிக முக்கியமான ஒரு கரன்சியை கொண்டு வந்தார்கள். இந்த யூரோவை கவனியுங்கள், இதை தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த யூரோ அவர்களுடைய பணமதிப்பாக கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்பாக ஐரோப்பாவில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பணம் இருந்தது. பிரான்ஸுக்கு பிராங்க் என்று இருந்தது, இத்தாலிக்கு ரூஃபல் என்று இருந்தது, அதே மாதிரி ஜெர்மனிக்கு மார்க் என்று இருந்தது. இப்படி எல்லா பண மதிப்பும் ஒரே நாளில் ஒழிக்கப்பட்டது. 2001 வருஷத்தில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி எல்லா பண மதிப்பும் ஒழிக்கப்பட்டு ஒரே பணம், 28 நாடுகளுக்கு ஒரே பணம், அதற்கு யூரோ என்று பெயர். இந்த பணம் கொண்டு வரப்பட்டது. 28 நாட்டுக்குள்ள நீங்கள் எங்கே வேணாலும் இந்த பணத்தை யூஸ் பண்ணலாம். இந்த கரன்சியை நான் சொல்கிறது வெறும் அஃபிஷியல் பேங்கிங் சிஸ்டத்துக்கு மட்டும் இல்லை. இப்போ நம்ம டாலரை வெறும் பேங்கிங் டிரான்சாக்ஷனுக்கு மட்டும் வச்சுருக்கிறோம், அதுவும் ஹையர் லெவலில். ஆனால் இது அப்படி இல்லை. நீங்கள் சாதாரண கடையில் கொண்டு போய் இந்த யூரோவை ஜெர்மனியில் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, நார்வேயில் கொடுத்தாலும் வாங்குவாங்க, இதை கொண்டு போயிட்டு நீங்கள் போலாண்டில் கொடுத்தாலும் வாங்குவாங்க, இதை ஃப்ரான்ஸில் கொடுத்தாலும் வாங்குவாங்க. இந்த பணம் எல்லா இடத்திலும் செல்லுபடியா, ஒரே யோசனை உள்ளவர்கள். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதை மாற்றி அமைக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. 28 நாடும் ஒத்துக்கணும், எங்கள் பணத்தை நாங்கள் ஒழிக்கிறதுக்கு ஒத்துக்கிறோன்னு. இதுதான் ஒரே யோசனை, ஒன் மைண்டட் அப்படின்னு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷில். ஸோ இப்போது ஒரே கரன்சி உருவாக்கப்பட்டு விட்டது. இந்த ஒரு கரன்சி உருவாக்கப்பட்டதுக்கு அடையாளம் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும், ஒரே எக்கானமின்னு அர்த்தம். ஒரே பொருளாதாரம் உருவாகி விட்டது. கரன்சி பொருளாதாரத்திற்கான ஒரு அடையாளம். ஒன் எக்கானமி, ஒரு வியாபாரம் அவர்களுக்குள்ளே தொடங்கப்பட்டு விட்டது. இப்போ நாம் இலங்கையிலுக்கு ருப்பீஸ்னு தான் பெயர், நம்ம பணத்துக்கு ருப்பீஸ்னு தான் பெயர், பாகிஸ்தான் பணத்துக்கு ருப்பீஸ்னு தான் பெயர். ஆனால் நம்ம பணத்துடைய மதிப்பு வேறு, பாகிஸ்தான் பண மதிப்பு வேறு, ஸ்ரீலங்கா பண மதிப்பு வேறு. இது மூணையும் ஒன்றா வச்சுக்கலாமானா முடியாது. ஸ்ரீலங்கா பணத்தை நம்மகிட்ட கொடுத்தா அது பாதிக்கு மேலே விலை குறைஞ்சிரும். அவங்க ஊர் 100 ரூபா, நமக்கு 40 ரூபா தான் வரும். ஸோ நாம் ஒத்துக்க மாட்டோம். அதே மாதிரி தான் பாகிஸ்தான்லையும். ஆனால் இவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் எல்லாரும் சரிசமமாக மாறிடுறோம், ஒரே பணமாக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் சைன் பண்ணப்பட்டு, இதில் ரொம்ப பணக்கார நாடுகள் இருக்குது, பிரான்ஸ், இட்டாலி, இவங்கெல்லாம் பணக்கார நாடு, ஜெர்மனி போன்றவங்கெல்லாம். இதிலேயே ரொம்ப பலவீனமான நாடுகள் இருக்குது, பொருளாதாரத்தில் பலவீனப்பட்ட நாடுகளும் இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தானியேல் புஸ்தகத்தில் இவங்களை குறித்து வசனம் சொல்லும்போது 2ஆம் அதிகாரத்தில் 40 44 வசனம் வரைக்கும் இவங்களை பற்றி இரும்பும் களிமண்ணுன்னு இருக்கும். ஒரு பங்கு நெரிசலும் ஒரு பங்கு உரமும் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு பக்கம் வீக், ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருப்பார்கள். கர்த்தர் சொன்னபடி ஒரே யோசனை உள்ளவர்களாக. ஆனால் இவர்களுடைய அந்த ஒரே யோசனைக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் வீக்காக இருந்தாலும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இலங்கை பணத்தை நம்மோட சேர்த்துக்கிறதுக்கு நம்ம ஒத்துக்க மாட்டோம், ஆனால் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள், வீக்கான நாட்டையும் சேர்த்துக்கிட்டாங்க. இவங்களோட கூட கிரீஸ் இருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் திவால் ஆயிடுச்சு பேங்க். உடனடியாக ஐரோப்பியன் யூனியன் பணத்தை கொடுத்து பேங்க்ல இருந்து கிரீஸை இன்னைக்கு தூக்கி நிறுத்திட்டாங்க. அதான் ஒரே யோசனை. ஸோ இந்த வல்லரசு ஒரே பொருளாதாரத்தை கொண்டு வந்து இன்னைக்கு உலகளாவிய ஸ்ட்ராங் கரன்சியில் 2வது 3வது இடத்துல இருக்கிறாங்க. அதாவது அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ல இருக்கு, ஆனால் உண்மையிலே சொன்னால் அமெரிக்கா வீக்காக இருக்கு கரன்சி. ஆனால் உண்மையிலே ஸ்ட்ராங்காக இருக்கிற கரன்சி எதுனா யூரோ தான். ஒரு வல்லரசு உருவாகணும்னா 2 பலம் ரொம்ப முக்கியம். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் 2 காரியத்தை அங்கே சொல்வார்கள். அவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுத்தார்கள் இருக்கும். வல்லமை, அதிகாரம் அப்படின்னா, ஒன்று வல்லமை அப்படின்னா ஸ்ட்ராங், இன்னொன்று ஸ்ட்ரென்த், இன்னொன்று அத்தாரிட்டி, ஆளுகை, அதிகாரத்தை கொடுத்தார்கள். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா முதல் காரியம் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. எக்கனாமிக்கலி அவங்க ஸ்ட்ராங் ஆகிறாங்க. வீக்கான ஐரோப்பியன் யூனியன் நாடுகள் ஸ்ட்ராங் ஆகுது. வல்லரசு உருவாக்கி கொண்டு இருக்கிற நம் கண்களுக்கு முன்பாக இப்போ இந்த நாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பியன் யூனியன் 28 நாடாக மாற்றிருச்சு. உக்ரைன் சேர்ந்தா 29,
அதோடு ஐரோப்பாவில் இருக்கிற எல்லா நாடுகளும் மொத்தமாக அவங்களோட சேர்ந்தாச்சின்னு அர்த்தம். அதனால தான் ரஷ்யா ஒத்துக்க மாட்டேங்குது. அடுத்து அவங்க ரஷ்யாவுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ இப்போ 28 நாடுகளோடு கூட ஒரு மிகப்பெரிய அமைப்பாக எண்ணி முடியாத பலத்த ஜாதி அவர்கள் உருவாகி நிற்கிறாங்க. இப்போ 1943 ஆரம்பிக்கும் போது வெறும் 6 நாடுகள், சொற்ப ஜனங்கள், ஒன்றும் எக்கானமியே டவுன். ஆனால் இன்னைக்கு அவங்க வல்லரசாய் உருவாகி நிற்கிறாங்க. ஸோ இப்போ ஒரே யோசனை உள்ளவர்கள், ஒன் எக்கானமி, அது ஸ்ட்ராங் ஆகி நம் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. ரெண்டாவது, ஒரே யோசனை உள்ளவர்கள் என்பதற்கான அடுத்த அவங்களுக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான அடையாளம் என்ன? ஷெங்கன் விசா. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே போக யாரும் அனுமதி கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த 29 நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. அவங்க பாட்டு காரில் எங்கே வேணாலும் போவாங்க, வருவாங்க. ஸ்பெயினில் இருக்கிறவங்க ஃப்ரான்ஸுக்கு போவாங்க, ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க ஜெர்மனிக்கு போவாங்க, அவங்க பாட்டு காரில் போவாங்க. இன்னும் சொல்ல போனால் பல இடங்களில் செக் போஸ்ட் கூட கிடையாது, நிறுத்திலாம் விசாரிக்க மாட்டாங்க, அவங்க போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஒருவேளை இந்த 29 நாடுகளுக்கு வெளியே இருக்கிற நாம யாராவது அங்கே போகணுன்னா ஒரே ஒரு விசா எடுத்தால் போதும், ஷெங்கன் விசா. இவங்க அத்தனை பேர் இந்த 29 நாட்டுக்கும் நம்ம போகலாம், ஒரு விசா எடுத்துட்டா. வேதம் சொன்ன ஒரே யோசனை உள்ளவர்கள், இதெல்லாம் 2000 வருஷமாக சாத்தியம் கிடையாது. எந்த நாட்டுக்குள்ளேயே யாருமே போக முடியாது. ஆனால் இப்போ 2000க்கு பிறகு இது உருவாகி இருக்கிறது. 29 நாட்டுக்குள்ளே யார், 28 நாட்டுக்குள்ளே யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். ஸோ இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் வல்லமையை அதிகரித்து கொண்டே வருகிறார்கள். இப்போ அடுத்தபடியாக மிக முக்கியமானது அதிகாரம். தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். அதிகாரம் என்பது மிலிட்ரி பவர். ஒரு வல்லரசுக்கு தேவையான மிக முக்கியமான 2 காரியம். ஒன்று படைபலம், இன்னொன்று பணபலம். ஈரோ இப்பொழுது பணபலத்தை பெற்றுவிட்டது. அவங்க இப்போ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒருவேளை இந்த யுத்தம் ஆரம்பித்து அமெரிக்கா டவுன் ஆச்சுன்னா உலகத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய அடுத்த பணமாக ஈரோ நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான பேச்சு போய்கிட்டு இருக்குது. அமெரிக்காவுக்கு மாற்றாக சைனாவோட யுவானையோ அல்லது ரஷ்யாவோட ரிஃபுலையோ கொண்டு வரணும் அப்படின்னு பேசுகிறாங்க. இல்லைன்னா தங்கத்தை கொண்டு வரணும் மையமான. இப்போ ஒரு கன்ஃபியூஷன் உருவாயிருச்சு, எந்த பணத்தை கொண்டு வரணும். கிட்டத்தட்ட நாங்கள் இந்த செய்தியில் ஒரு 12 ஆண்டு காலத்துக்கு மேலாக, இன்னும் சொல்ல போனால் 14 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த யூரோ மைய பணமாக வரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். திருப்பியும் சொல்கிறேன், இட்ஸ் நாட் அ ப்ராஃபஸி. இது தீர்க்க தரிசனம் நான் உரைக்கவில்லை, இது வேதத்தில் உள்ளது. வல்லரசு வர வேண்டுமானால் அந்த நாட்டின் பணம் ஸ்ட்ராங்காக மாற வேண்டும் என்று. இப்பொழுது அடுத்து பணத்திற்கான தேடல் வந்துருச்சு, எந்த பணத்தை கொண்டு வரணும்னு. நீங்கள் உட்கார்ந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் கண்கள் காண அடுத்து யூரோப்பியன் யூனியன் யூரோ தான் உலகத்தின் மைய பணமாக மாறும். அது ஒருவேளை நம்மளை மாதிரி கரன்சியாக இருக்கலாம், அல்லது டிஜிட்டல் கரன்சியாக இருக்கலாம். எல்லாமே பேங்க்லேயே நம்ம யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் மையம் யூரோவாகத்தான் இருக்கும், யூரோப்பியன் யூனியனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கும். நாம் இன்னைக்கு சொல்கிறோமே IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்று சொல்வார்கள். அவங்க தான் இந்த பணத்தை கண்ட்ரோல் பண்ணுறவங்க, வேர்ல்டு பேங்க். அது அடுத்து கண்டிப்பாக யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஐரோப்பாக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு நாடு அல்லது ஐரோப்பியன் யூனியன் தான் அதை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ அதற்கான ஆயத்த பணி நடக்க தொடங்குது. இதையெல்லாம் உங்களுக்கு சொல்வதற்கு காரணம் என்ன? வேதம் சொன்ன அந்த சிங்கத்தின் சாம்ராஜ்யம் ஆரம்பிக்க போகிறது. அதற்கான ஆயத்த பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு வெளிப்படையாய் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் இப்போ உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் கேட்பது ஏன், இதெல்லாம் ஏன் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, தெரிஞ்சுக்கிட்டா வரப்போகிறது யாருன்னு நல்லா தெரிஞ்சிடும், நம்ம ஆயத்தப்படலாம். இல்லை என்றால் சடுதியாய் அந்த நாள் உங்கள் மேலே வரும். அப்போ எப்படி கொரோனா திடீர்னு வந்துச்சு, எப்படி டிமானிட்டேஷன் திடீரென்று வந்தது, லாக்டவுன் திடீரென்று வந்தது, அதே மாதிரி கர்த்தருடைய வருகையும் திடீரென்று இருக்கும், அடுத்த ஆட்சியும் திடீரென்று வரும் ஐரோப்பியன் யூனியனிலிருந்து. அது நமக்கு அப்படி எப்பவுமே கிடையாது, சடனாக வர்றதுங்கிறது நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் எதையுமே நமக்கு முன்பாக சொல்வதற்கு வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். லேலூயா. உலகத்துக்கு வேணா இது திடீர்னு இருக்கும், அவங்க தான் பிரமிப்பாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வேதாகமும் முன்பதாகவே எல்லாவற்றையும் சொல்லிவிடும்.
அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு மறைக்காமல் எதையும் செய்ய மாட்டார்னு இருக்கு. அதனால் வேதத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள் வழியாக கர்த்தர் எல்லாவற்றையும் எழுதிவிட்டு போயிருக்கிறார். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் அறிவிக்கப்படுவதற்கு நோக்கம் என்ன? இதெல்லாம் ஆயத்தப்படுது, திடீர்னு வராது. கிட்டத்தட்ட 20 வருஷமாக ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரு நாள் இவர்கள் எழும்பி நிற்பார்கள். ஸோ இவங்களுடைய மிக முக்கியமான அடுத்து கரன்சிக்கு அப்புறம் இவங்களுக்கு தேவையானது அதிகாரம், அத்தாரிட்டி. அது இராணுவத்தை குறிக்கிறது. படைபலம், பணபலம். இந்த படைபலத்தை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் யூனியன் உருவாகின நாளிலிருந்து இன்னைய வரைக்கும் ஜெர்மனிக்கு தனிப்படை உண்டு, பிரான்ஸுக்கு தனிப்படை உண்டு. ஆனால் மற்ற நாடுகள் எல்லாம் அவ்வளவு படைபலம் உள்ள நாடுகள் அல்ல, எல்லாம் வீக். அதனால் அவங்க அமெரிக்காவுடைய படையே நம்பி இருந்தார்கள். அப்பொழுதே நாங்கள் இந்த செய்தியின் வழியாக ஐரோப்பியன் யூனியன் இராணுவம் உருவாகும், கண்டிப்பாக உருவாகும், ஒரு இராணுவம் வரும் என்று சொல்லியிருந்தோம். ஒரு சிலர் எல்லாம் கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க, அமெரிக்கா ஒத்துக்காது, அப்படி ஒரு சாத்தியம் வரவே வராது. இந்த ரஷ்ய உக்ரைன் பிரச்சனையில் இப்போ இருக்க மால்கம் இமானுவேல் பிரான்ஸ் அதிபர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், எங்களுக்கென்று ஒரு படைபலம் வேண்டும், நாங்கள் அமெரிக்காவே நம்பி இருக்க முடியாது என்று சொல்லி. இது இன்னைக்கு இல்லை, 2 வருஷத்துக்கு லாக்டவுனுக்கு முன்னாடியே ஜெர்மனி சான்சலர் ஏஞ்சலினா அவங்க சொன்னாங்க, கண்டிப்பாக நமக்கு ஒரு படைபலம் வேண்டும் என்று சொல்லி. இப்போ அதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாக்கப்பட்டு விட்டது. அதற்கான ப்ரொபோசல் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ரொம்ப சீக்கிரம் உங்கள் கண்கள் காண ஐரோப்பியன் யூனியனுடைய படைபலம் உருவாகும், இராணுவம் உருவாகும். இந்த செய்தியெல்லாம் நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு ஒன்று தெரியணும், நமக்கு முன்பதாகவே இதையெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு ஆயத்தம் உங்களுக்கு வரணும், அவ்வளோதான். ஸோ படைபலம் உருவாக்கப்படும் போது உலகத்தினுடைய பணபலமும் படைபலமும் ஒரு சேர ஐரோப்பியன் யூனியன் கைக்கு போகும். அப்போ தான் இந்த யுத்தம் முடிவுக்கு வரும். ஐரோப்பியன் யூனியன் அந்த யுத்தத்தில் ஜெயிக்கும், அதனுடைய கூட்டமைப்புகள் ஜெயிக்கும். ஜெயித்த உடனே ஐரோப்பியன் யூனியனை வல்லரசாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஐரோப்பியன் யூனியன் பணம் யூரோ உலகத்தினுடைய மைய பணமாக மாறும். அப்படி மாறும்போது கடைசி சாம்ராஜ்யம், 8ஆம் சாம்ராஜ்யம், பைபிளில் சொன்ன அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் எழும்பும். அந்த ஐரோப்பியன் யூனியன் சாம்ராஜ்யத்தில் கடைசி ராஜாவாய் வருகிறவன் தான் வேதத்தில் சொல்லப்பட்ட அந்தி கிறிஸ்து. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவர்கள் பணபலத்தை பெற்றுவிட்டார்கள், படைபலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்குள்ள ஸ்டாண்டர்ட். இவர்களை வல்லரசாக்க தேவையான ஒரு யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது. இவர்கள் அடுத்து தங்களை வளர்த்து கொள்வார்கள். யூரோப்பியன் யூனியனை நோக்கி தான் இனி உலகத்தினுடைய மையமாக மாறும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு கூட ரஷ்ய உக்ரைனுடைய அதிபர் சொல்கிறார், எங்களை உக்ரைன் நீங்கள் யூரோப்பியன் யூனியனுடைய நாடாக அங்கீகரிங்க, நீங்கள் எங்களை சீக்கிரம் சேர்த்துக்கொள்ளுங்க, நாம் யூரோப்பியன் யூனியனாக இருந்தால் தான் ரஷ்யாவை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூரோப்பியன் யூனியன் என்கிறதான கடைசி வல்லரசு நம் கண்களுக்கு முன்பாக உருவாகி கொண்டிருக்கிறது. 2001 ஆண்டு ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது. அது உலக பிரகாரமான ஒரு சம்பவமாக இருக்கும். நீங்கள் பார்க்கும் பொழுது அமெரிக்காவினுடைய தீவிரவாத தாக்குதல், அமெரிக்காவின் மீது தீவிரவாத தாக்குதல், 3 இடங்களை அவர்கள் மையப்படுத்தினார்கள். ஒன்று வாஷிங்டன் டிசி, இன்னொன்று ட்வின் டவர், 3வது பென்டகன். இந்த 3 இடத்தையும் அடிப்பதுக்கு தான் 3 விமானங்களை கொண்டு போனார்கள். ஆனால் வாஷிங்டன் டிசியை அடிக்க முடியாதபடிக்கு அது ஃபெயிலியர் ஆகிவிட்டது. ஆனால் ட்வின் டவரையும் பென்டகனையும் அவர்கள் தாக்கினார்கள். அமெரிக்கா நிலை குலைந்தது. இது 2001 செப்டம்பர் 11 நடைபெற்றது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 9/11 அப்படின்னு. பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஒரே நாளில் அமெரிக்காவுடைய இந்த 2 தாக்குதல் அமெரிக்காவே நிலை குலைய வைத்தது. இதை பார்த்து கொண்டிருந்த போது பிபிசியில் அந்த செய்தியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். அமெரிக்கா என்கிற வல்லரசுக்கு கர்த்தர் 70 ஆண்டு காலம் கொடுத்திருந்தார். அதாவது 1931 தான் அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பு உலக வல்லரசாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரியாக 70 வருஷம் கழித்து 2001 ட்வின் டவர் கீழே விழுந்தது. ட்வின் டவர்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், WTC,
உலக வர்த்தக மையம், அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் கீழே விழுந்ததுக்கு அடையாளம். இன்னொன்று பென்டகன், அமெரிக்காவுடைய இராணுவ மையம். அமெரிக்காவுடைய பணபலமும் படைபலமும் ஒரே நாளில் கீழே விழுந்தது. அமெரிக்காவினுடைய சின்னம் கழுகு. அந்த கழுகு உயர பறப்பதற்கு 2 முக்கிய செட்டைகள் வேண்டும். அந்த 2 செட்டைகளும் ஒரே நாளில் பாதிக்கப்பட்டது. அதை பார்த்து கொண்டிருந்த போது ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம், அமெரிக்கா தன் வல்லரசை இழந்தது. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா எகிப்தை குறித்தும் நேபுகாத்நேச்சார் பாபிலோனை குறித்தும் கர்த்தர் ஒரு சொப்பனம் சொல்லுவார். ஒரு பெரிய விருட்சம் இருந்தது, பல கிளைகள் இருந்தது. அதனுடைய கிளைகளை ஒருவன் வந்து வெட்டினான். அதில் இருந்த பறவைகள் எல்லாம் பறந்து சென்று விட்டது, அடிமரம் மாத்திரம் விட்டு வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனத்தை 4ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீங்க. நேபுகாத்நேச்சாரை குறித்து, இதே குறித்து எகிப்தை குறித்தும் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அடிமரம் மாத்திரம் வெட்டு வைக்கப்பட்டது, எல்லா கிளைகளும் வெட்டப்பட்டது. அதே மாதிரி தான் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய அடிமரம் வைக்கப்பட்டிருக்கிறது, மற்றதெல்லாம் வெட்டப்பட்டாச்சு. அமெரிக்காவுடைய படைபலத்துக்கு இன்னைக்கு யாரும் பயப்படுற மாதிரி இல்லை. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அமெரிக்கா பயப்படுதுன்னு எல்லாரும் சொல்ல தொடங்கிட்டாங்க. இப்போ இருக்க நிலைமையில் அமெரிக்கா தான் பயப்படுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவை கண்டா எல்லாருக்கும் பயம். இப்போ அந்த பயம் போயிடுச்சு. ஒரு காலத்தில் அமெரிக்க டாலர் தான் பயங்கரமான ஸ்ட்ராங். இன்னைக்கு அமெரிக்கா எத்தனையோ லட்சம் கோடி கடனில் இருக்கு. ஸோ அமெரிக்காவுடைய டாலரும் வீக். இன்னைக்கு அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பலத்தை இழந்து கொண்டே இருக்கு. அது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டு விட்டது. அமெரிக்காவுக்கு மாற்றாக ஆண்டவர் வேறொரு சாம்ராஜ்யத்திற்கு வழி விட்டு விட்டார். அதுதான் அடுத்து எழும்பக்கூடிய சாம்ராஜ்யம். அதுதான் உலகத்தை ஆளுகை செய்ய போகிற சாம்ராஜ்யமாக இருக்க போகிறது. அமெரிக்காவினுடைய மாற்றாக யூரோப்பியன் யூனியன் உருவாகும். அதனுடைய யூரோவும் அதனுடைய இராணுவமும் உலகத்தின் வல்லரசாக மாறும். இவைகள் எல்லாம் கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்கள். கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி விட்டது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நிறைய பேர் இது எதுவுமே இருக்காது, எந்த பேஸும் இல்லாமல் சும்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் கடைசி காலம்லாம் இல்லைங்க, இன்னும் எவ்வளோ காலம் இருக்கு அப்படிம்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலேயே யோவான் பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது என்று தெளிவாக சொல்லுகிறார். பேதுருவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பேதுருவின் புஸ்தகம் சொல்லுகிறது, கடைசி காலத்தில் பரியாசக்காரர்கள் வருவார்கள் என்று சொல். இது கடைசி காலம் என்று துல்லியமாய் வேதம் சொல்லுகிறது. மற்றவங்க சொல்றதை நினைச்சு ஏமாந்து போயிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம் கண்களுக்கு முன்பாக எல்லாம் முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அடுத்த சாம்ராஜ்யமும் எழும்புகிறது. இனி நம்முடைய காலங்கள் ஆயத்தப்பட வேண்டிய காலங்கள். கர்த்தரை சந்திப்பதற்கு தேவையான காரியங்களை செய்ய வேண்டியதுதான் இனி நாம செய்யறது. அதுக்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நீங்க ஆயத்தப்பட்டாலும் ஆயத்தப்படாவிட்டாலும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் 100% ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். சபைக்கு சொல்ல வேண்டிய எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் ஒரு 20-30 வருஷமா சபை ஆசீர்வாத மயக்கத்தில் போயிடுச்சு. எப்பவும் சொல்லுவேன், ஆசீர்வாதம் என்பது வெறும் பூமிக்குரியது மட்டும் அல்ல, கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்று வசனம் தெளிவாக சொல்லுது. அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் கூட கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு மெய்யான ஆசீர்வாதத்தை நீங்கள் மறந்து விட்டீர்கள். இப்போ கர்த்தர் மீண்டும் சபையை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். மீண்டும் மெய்யான ஆசீர்வாதத்துக்கு நேராக திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ கர்த்தர் சொன்ன இத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நிறைவேறி இருக்கிறது. இன்னும் நான் சொன்ன இந்த யூரோப்பியன் யூனியன் தான் வல்லரசு என்பதற்கான வேற என்ன ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே காட்டிவிட்டு நான் இந்த 2ஆம் நாள் கூட்டத்தை ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லும் பொழுது, இந்த யூரோப்பியன் யூனியன் எழும்பி வரும்பொழுது ஒரு மகா பாபிலோன் ரகசியம் இருப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ கண்ட ஸ்திரீயானவள் மேலும் ரகசியம் மகாபாபிலோன் பூமியில் உள்ள
வேசிகளுக்கும் அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்ததாக சொல்லப்படுது. கடைசி காலத்தில் ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருப்பாள், அது பாபிலோனுக்கு அடையாளம் என்று வேதம் சொல்லுது. அதான் ஐரோப்பியன் யூனியனுடைய அடையாளம். 17:3 சொல்லப்பட்டபடி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஐரோப்பியன் யூனியனில் எந்தெந்த இடத்துல ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல உங்களுக்கு இப்போ கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. ஐரோப்பா முழுக்க சுற்றி எடுக்கணும். அதை தான் உங்களுக்கு எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம். அந்த பெரிய பத்திரிகை அது ஐரோப்பியன் யூனியனுடைய மாத சஞ்சிகை, மந்த்லி மேகசின். அது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் யூரோ காயின்ஸ், 2 யூரோ. அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதற்கு கீழே இருக்கிறது யுஎன்ஓடைய ரிப்போர்ட். அந்த யுஎன்ஓடைய மேகசினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் உட்கார்ந்துருக்கிற ஃபோட்டோ தான் யூரோப்பியன் யூனியன் அடையாளமாக இருக்கும். அதற்கு பக்கத்தில் இருக்கிறது ஃபோன் கார்டு, கடைசியாக ப்ளூ கலரில் இருக்கிறது. அதுக்கு கீழே இருக்கிறது ஸ்டாம்ப். அதுக்கும் கீழே இருக்கிறது பார்லிமெண்ட் வாசலில் இருக்கக்கூடியதான ஒரு சிலை. இந்த சிலை ஸ்ட்ராஸ்பர்க் என்கிற இடத்துல பிரான்ஸுக்கும் பெல்ஜியத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான ஸ்ட்ராஸ்பர்க்ங்கிற இடத்துல யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் வாசலில் இருக்கிற சிலை. இந்த சிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி உட்கார்ந்துருக்கிற அந்த சிம்பல் அப்படியே இருக்கும். இதை ஒரு ஊழியத்திற்காக போயிருந்த போது அந்த ஊழியர் இடத்துல கேட்டுக்கொண்டார், உங்கள் நாட்டில் இருக்கிற இந்த இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. அப்பொழுது போய் நாங்கள் அங்கே போய் பார்த்தபோது இந்த சிலையை நாங்கள் எடுத்தது, இந்த ஃபோட்டோ பார்த்தபோது ஆச்சரியமாக ஒரு காரியம் அங்கே இருந்தது. என்னன்னா, ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கு. பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீ கோபமாக இருக்கிறான்னு இருக்கு 4வது வசனத்தில். நீங்கள் இந்த எந்த சிலையை பாருங்கள், ஐரோப்பா யூனியன் பார்லிமெண்ட்டில் எங்கே இருக்கிற சிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீயினுடைய முகத்தில் ஒரு கோபம் இருக்கும். அந்த சிலையினுடைய எந்த முகத்திலையும் பாருங்கள் ஒரு கோபம் இருக்கும், தலைமுடியெல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஆக்ரோஷம் இருக்கும். 17:4 வெளிப்படுத்தின விசேஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்கள் மேலே கோபம் கொண்டிருந்தால் இருக்கும். கரெக்டாக அந்த சிலையில் அந்த வடிவமைப்பு இருக்கும். அதையும் தாண்டி அந்த சிலையினுடைய பின்புறத்தை அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், 10 ஸ்ட்ரைப்ஸ். அதான் அதில் இருக்கிறதுலே ரொம்ப ஆச்சரியம். பின்னாடி 2 கால் தான் இருக்கணும், முன்னாடி 2 கால் இருந்தால் பின்னாடி 2 கால் இருக்கணும். ஆனால் பின்னாடி 2 கால் இருக்காது. அதில் போய் பார்க்கும்பொழுது கரெக்டாக 10 ஸ்ட்ரைப்ஸ், 10 நாடுகள் கூட்டமைப்புக்கான அந்த அடையாளத்தை அவர்கள் அதில் வைத்திருப்பார்கள். அப்படியே துல்லியமாக அதை போய் அங்கே எண்ணி அந்த ஊழியர் இடத்துல காண்பித்த போது அந்த ஊழியக்காரர் சொன்னது, இவ்வளோ நாள் இந்த சிலை இங்கே தான் இருக்குது, நாங்களும் இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் இவைகளுக்கு பின்னால் இருக்கிற அந்த ரகசியம் தான் எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு. துல்லியமாக இப்படி ஒரு சிலை எல்லா பார்லிமெண்ட் வாசலையும், ஐரோப்பியன் யூனியனுக்குள்ளே இருக்கிற எல்லா பார்லிமெண்ட் வாசல்லையும் இப்படி ஒரு சிலை கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறது, அது ஐரோப்பாவுடைய சின்னம். வெளிப்படுத்தல் 17:3 நம் கண்களுக்கு முன்பாக 100% நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக அந்த ஒரு யூரோங்கிற காயினில் அந்த ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. நம்முடைய கடைசி கால அடையாளங்கள் ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. அவருடைய ஆளுகை தொடங்க போகிறது. அடையாளம் தான் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிறது. ஒருத்தர் மேலே உட்கார்ந்துருக்கிறாங்கன்னா அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். பிரயாணப்படுறதுக்கு ரெடியானவங்க தான் மேலே ஏறி உட்காருவாங்க. இப்போ அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்தபடியாக இதுகளுக்கு பின்னால் ஒரு பாபிலோன் இருப்பதாக அந்த 17:5 வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இவளுக்கு பின்னால் ஒரு பாபிலோன் இருப்பதாக வசனம் சொல்லுகிறது. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அதே ஸ்ட்ராஸ்பர்கில் யூரோப்பியன் யூனியனுடைய பார்லிமெண்ட் அந்த கட்டடத்தினுடைய அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாபேல் கோபுர வடிவிலேயே கட்டியிருக்கிறாங்க. அகழ்வாராய்ச்சியில் பாபேல் கோபுரம் எப்படி இருக்கும் என்று அவர்கள் தோண்டி எடுத்து அதை அவங்க இப்படி தான் இருக்கும்னு படமாக வரைஞ்சிருக்காங்க. அதே அமைப்பில், அந்த படத்தினுடைய அமைப்பிலேயே இந்த
யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்டோடைய அமைப்பு இருக்கும். அப்போது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க சும்மா கேட்டபோது அந்த கட்டட அமைப்புக்கு பேர் அன்ஃபினிஷ்டு கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டி முடிக்கப்படாத கட்டடக்கலையம். இந்த மாதிரி நிறைய கட்டடங்கள் முடிக்கப்படாமல் பாதியில் நிற்கிற மாதிரியே இருக்குமா பார்க்கறதுக்கு. ஆனால் அவங்க கட்டி முடிச்சிருப்பாங்க, பார்க்கறதுக்கு கட்டி முடிக்கப்படாத கட்டடக்கலை மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதோடைய ஏரியல் வியூ நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போது இன்னும் ஆச்சரியம். அவங்க ஒரு ஏரியல் வியூ ஒன்று காட்டினாங்க, வீடியோ. அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த அமைப்பு இருக்கும். மீண்டும் பாபேல் கோபுரம் கட்டப்படுகிறது. ஒருவேளை இந்த ஃபோட்டோ வச்சுட்டு நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு அது என்ன கட்டப்படுது, ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு பாபேல் கோபுரம் மாதிரியே இருக்குது அந்த கட்டடம், அதை வச்சுக்கிட்டு நம்ம அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய செமினார் ஒன்றுக்கு அவர்கள் ஒரு போஸ்டர் வெளியிட்டார்கள். இப்போ நம்ம எப்படி இந்த கூட்டங்களுக்கெல்லாம் போஸ்டர் வெளியிடுகிறோமோ அதே மாதிரி அவங்களுடைய செமினாருக்கும் அவர்கள் போஸ்டர் வெளியிட்டார்கள். அந்த போஸ்டரை ரொம்ப ஆச்சரியம், அந்த போஸ்டரில் பாபேல் கோபுரத்தையே அவர்கள் வச்சிருந்தார்கள். பாபேல் கோபுரத்தை மாத்திரம் வச்சது இல்லை, அது மட்டும் இல்லை, அதில் இன்னொரு வேலையும் அவங்க செஞ்சுருந்தாங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த போஸ்டரை நல்லா கவனிங்க. ஒருவேளை உங்களுக்கு அது ஷார்ப்பாக தெரியுதான்னு தெரியல, அவங்க கிட்ட கவனிச்சிங்கன்னா அந்த பாபேல் கோபுரத்தில் அவங்க போட்ட போஸ்டரில் ஒரு கிரேன் இருக்கிறத போட்டிருப்பாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேன் இருக்கும். அதில் ஏன் ஒரு கிரேன் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நார்மல் பாபேல் கோபுர கட்டடத்தில் எதுலேயுமே கிரேன் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிரேன் இருக்கும். 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, அவர்கள் கட்டடம் கட்டுவதை விட்டு விட்டார்கள்னு இருக்குது. கோபுரம் கட்டுவதை விட்டு விட்டார்கள்னு இருக்கு, நிறுத்திட்டாங்க. நோ மோர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், அவர்கள் உலகம் எங்கே போனாங்க, அதோடு அந்த கோபுரம் நின்றுச்சு. இப்போ இவங்க யூரோப்பியன் யூனியன்காரங்க அந்த போஸ்டரை போட்டு செமினாரில் அதில் அவங்க தெளிவாக போட்டிருக்கிறாங்க, மீண்டும் பாபேல் கோபுரம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், மீண்டும் கட்ட ஆரம்பிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக தான் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேன் போட்டிருக்கிறாங்க. கிரேன் அங்கே இருக்குன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டும்போது, உயரமான கட்டடங்கள் கட்டும்போது ஒரு பெரிய கிரேன் ஒன்று போட்டிருப்பாங்க. எல்லா கட்டடங்கள்லையும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கூட நைட்டில் லைட்டெல்லாம் எரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். இந்த பாபேல் கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிட்ட போஸ்டரில், யூரோப்பியன் யூனியன் வெளியிட்ட போஸ்டரில் கிரேன் போட்டிருக்கிறாங்க. அதோடைய அர்த்தம் என்னன்னா, மீண்டும் நிறுத்தப்பட்ட பாபேல் கோபுரத்தினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கோபுரத்தை கட்ட போறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அன்னைக்கு நிறுத்தப்பட்ட பிசாசினுடைய சாம்ராஜ்யம் ஆளுகை மீண்டும் கட்டப்பட போகிறது, மீண்டும் வருகிறது என்று அர்த்தம். எதுக்கு சொல்றோம்? கடைசி சாம்ராஜ்யம், இந்த பூமியினுடைய கடைசி சாம்ராஜ்யம் இது. இதுக்கு அடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஆயிடவர் அரசாட்சி தான் வரணும். இதோடு கூட மனுஷனுடைய சாம்ராஜ்யம் முடிவடையும். சபை எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அன்னையிலிருந்து 7 வருஷம் இவங்களுடைய ஆட்சி நடக்கும். அதாவது சபையோடைய முடிவிலிருந்து அந்த 7ஆம் ஆண்டு கால முடிவில் அர்மேகதான் யுத்தம். அர்மேகதான் யுத்தம் முடிந்தவுடன் இயேசுவின் அரசாட்சி, அது வரைக்கும் இவங்க ஆட்சி நடக்கும். ஸோ இந்த தான் கடைசி ஆட்சி, சபைக்கு காலத்துக்கு பிறகு உள்ள லாஸ்ட் கிங்டம். ஸோ இவங்க அந்த கிங்டமை மீண்டும் கொண்டு வராங்க. பாபேலில் ஆரம்பித்து பாபேலில் முடிய போகுது. ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ல்ட் நியூ வேர்ல்டு ஆர்டர் பாபேலோனில் ஆரம்பிச்சிச்சு, இப்போ நம்ம காலத்தில் முடிவடைய போகுது. அதை அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்களுக்கு முன்பாக தெளிவாக அவங்க போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுற விதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதுக்கு கீழே அவங்க ஒரு ஸ்லோகன் போட்டாங்க. இப்போ நம்ம லென்த்து கால கூட்டம்னு போட்டோம், ஆனால் இந்த வாரத்துக்கு கூட்டத்துக்கு கடைசி கால எச்சரிப்பு கூட்டம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து கடைசி காலத்தை பற்றி பேசுவாங்க அப்படின்னு நம்ம என்ன அதில் நம்முடைய மையம் என்னவோ, என்ன நம்முடைய தீமோ அதை போடுவோம். அந்த போஸ்டரில், அந்த செமினார் போஸ்டரில் நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்க போட்டிருக்கிற தீம் என்ன அப்படின்னு இருக்கு. அங்கே என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, மெனி டங்ஸ் ஒன் வாய்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மெனி டங்ஸ் ஒன் வாய்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐரோப்பாவுக்குள்ள டங்ஸ்னா மொழி. இப்போ நம்ம டங்ஸ் பேசுகிறோன்னா
அந்நிய பாஷை பேசுறத டங்ஸ் பேசுறதுன்னு அவங்க சொல்லுவாங்க. டங்ஸ்னா பாஷை. இப்போ மதர் டங் அப்படின்னா என்ன மொழி அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி மெனி டங்ஸ் அப்படின்னா பல மொழிகள். ஒன் வாய்ஸ், நாங்கள் பல மொழி பேசினாலும் ஒரே சத்தத்தை எழுப்புகிறோம். அதோடைய அர்த்தம் என்ன? நாங்கள் ஒன் மைண்டாக இருக்கிறோம். எங்களுக்குள்ள பல பிரிவினைகள் இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கிறது, பாபிலோனை கட்டுவது. இதுதான் அவங்களுடைய தீம். பிசாசின் ஆட்கள் வெளிப்படையாய் ராஜ்யத்தை கட்டுகிறார். அதான் ஆண்டவர் சொல்றார், அவன் ராஜ்யம் ஒருமனப்பட்டிருந்தால் எப்படி அவன் ராஜ்யம் இருக்குன்றார். அவன் ஒருமனப்பட்டதுனால தான் அவன் ராஜ்யமே இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். தனக்கு தானே பிரிந்திருக்க மாட்டான்னு சொல்றார். யோசிச்சு பாருங்க, பிசாசு தைரியமா வெளிப்படையா சொல்லுது. நான் எப்பவும் சொல்லுவேன், பிசாசுக்கும் பிசாசின் மக்களுக்கும் இருக்கிற தைரியம் சத்தியத்தையும் பேசுற உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. பொய்ய பேசுறவனுக்கு இருக்கிற தைரியம் உண்மையை பேசுற உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. பல நேரங்களில் ஏன் பிசாசின் மக்கள் நம்மளை சப்ரஸ் பண்றாங்க, ஏன் நெருக்க பார்க்குறாங்க? அவர்களை காட்டிலும் சத்தியம் நம்மிடத்தில் இருக்கிறது. சத்திய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கொடுத்த வல்லமையான நாமம் நம் கையில் இருக்கிறது. ஆனா உங்களை சைக்கலாஜிக்கலாவே ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? சிறுபான்மை அப்படின்னு சொல்லி நம்மளை சப்ரஸ் பண்ணி சைக்கலாஜிக்கலா நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எலிசா சொல்றாரு, அவர்களோடு கூட இருப்பதை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று கர்த்தர் சொல்றார். நீங்க உங்க மைண்டை ஸ்பிரிச்சுவலி திருப்பணும். நான் ஒருவன் மாத்திரமல்ல, இன்னும் 7000 பேரை கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு சொல்றார், நான் கேட்டால் ஒரு லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை என் பிதா அனுப்புவார். ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் வெட்டுவார். இந்த ஒரு பலன் நமக்கு கிடையாது. நம்ம சைக்கலாஜிக்கலி உங்களை பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. நீங்க முதல்ல அந்த சைக்கலாஜிக்கல் பயத்தை விட்டு வெளியே வரணும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, பாவத்திலேயே பிரதானமான பாவமாக 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துற விசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் சொல்லுது, பயப்படுகிறவர்கள் தான் நரகத்துக்கு போவாங்களாமா. தேவனை தவிர வேறு எதுக்கும் பயப்படவே கூடாது. பாருங்க எவ்வளவு தைரியமா போட்டிருக்கா பாருங்க. நாங்க பாபேல் கோபுரம் கட்டுறோம், நாங்கெல்லாம் ஒரு மனமா இருக்கிறோம். அவனுக்கு இருக்கிற அந்த தைரியமும் ஒரு மனமும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அவர்கள் பிசாசின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார்கள், நாம் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும். நம்ம கிட்ட அது இல்லை. அதுதான் இப்ப இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. வசனம் எவ்வளவு அழகா அந்த போஸ்டர்ல போட்டிருக்கா பாருங்க. மெனி டங்ஸ் ஒன் வாய்ஸ். அவர்கள் மீண்டுமாக பாபேல் கோபுரத்தை மாத்திரமல்ல, அதன் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பாபேலோனின் கடைசி சாம்ராஜ்யம், பிசாசின் சாம்ராஜ்யம் கட்டப்படுவதற்கான ஆயத்தத்தை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கடைசியா இவர்கள் தான் உலகத்தை ஆளுகை செய்ய போகிறவர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்துற விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்பாடு 13:7 வாசியுங்கள் பார்ப்போம். மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த 13ஆம் அதிகாரத்தினுடைய மிருகம், அதாவது சாம்ராஜ்யம், எல்லாரையும் ஜெயித்து ஒரே ஆளுகை, ஒன் வேர்ல்ட், உலகம் முழுவதும் ஆளுகை செய்யுமா. ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் பரிசுத்தவான்களையும் ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதாம். ஸோ இப்போ உலகளாவிய ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அவங்க உலகம் முழுவதும் ஆளுகை செய்ய போறாங்க அப்படின்னு இருக்கு. இது அவங்க செய்ய போறதாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல இருக்கு. இப்போ யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக நாடுகள் எல்லாவற்றோடு கூட ஒரு சைன் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. எல்லா நாடுகளோடையும் பண்ணிக்கிட்டே வராங்க. ஏற்கனவே 28 நாடோடு முடிஞ்சிருச்சு, எல்லா நாடோடையும் பண்ணுறாங்க. அப்படி அவங்க பண்ணும்போது அந்தந்த நாடுகளோடு கூட தங்களுடைய அமைப்பு அல்லது கூட்டமைப்பு சைன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் கொடி, இதுதான் யூரோப்பியன் யூனியன் கொடி நீங்கள் பார்க்கறது.
யூரோப்பியன் யூனியன் கொடி இப்படி தான் இருக்கும். இந்த யூரோப்பியன் யூனியன் கொடி ஆனது மிக முக்கியமாக எல்லா நாட்டு வாகனங்களுடைய நம்பர் பிளேட்டில் இருக்கும். இந்த நம்பர் பிளேட்டில் யூரோப்பியன் யூனியன் ஃப்ளாக் இருக்கும். உங்களுக்கு தெரியும், எந்த நாட்டுடைய நம்பர் பிளேட்லையும் அரசாங்க ரீதியாக இருக்கிறவங்க நம்பர் பிளேட்டில் மட்டும்தான் அரசாங்க கொடி இருக்கும். மற்றபடி எந்த நம்பர் பிளேட்லையும் அரசாங்க கொடி இருக்காது. அவங்க கொடுக்குற கலர், அவங்க கொடுக்குற ஃபாண்ட், அவங்க கொடுக்கறது தான். அதுவும் இப்போல்லாம் எப்படின்னா அவங்களே பிரிண்ட் பண்ணி வண்டியில் ஒட்டியும் கொடுத்துட்றாங்க. நாமெல்லாம் முந்தி போய் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளே அந்த பிளேட்டெல்லாம் வாங்கிக்கலாம், நம்மளே ஓன் இஷ்டப்படி செஞ்சுக்கலாம். இப்போ அப்படிலாம் செய்ய முடியாது. கவர்மெண்ட்டே வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குது. அப்படி கொடுக்கும்போது பல நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த யூரோப்பியன் யூனியன் கொடியை போட்டு சம்பந்தமே இல்லாமல் அந்த நாட்டில் யூரோப்பியன் யூனியன் கொடி போட்டு நம்பர் பிளேட். இப்போது ஐரோப்பாக்குள்ளே இருக்கிற நாடுகளுக்குள்ள அப்படி கொடுத்தா கூட நியாயம். பிரான்ஸுக்கோ ஸ்வீடனுக்கோ ஸ்பெயினுக்கோ அவங்க கொடுக்குறாங்கன்னா நியாயம். ஏன்னா அது ஐரோப்பியன் யூனியனுக்குள்ளே இருக்குது. ஐரோப்பியன் யூனியனுக்கு வெளியே இருக்கிற சிங்கப்பூருக்கு, ஐரோப்பியன் யூனியனுக்கு வெளியே இருக்கிற ஸ்ரீலங்காவுக்கு, ஐரோப்பியன் யூனியனுக்கு வெளியே இருக்கிற இந்தியாவில் ஏன் யூரோப்பியன் யூனியன் ஃப்ளாக் நம்பர் பிளேட்டில் வருது? இன்னும் சொல்ல போனால் நம்பர் பிளேட்டில் வேற எந்த ஃப்ளாகோட, ஏன் இந்தியா ஃப்ளாகே வைக்கக்கூடாது? ரூல் கிடையாது, ஆஸ் பர் ரூல் வைக்கக்கூடாது. ஆனால் ஏன் யூரோப்பியன் யூனியனுடைய ஃப்ளாக் கொண்டு வரப்படுது? இதை நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு உலக அரசாங்கம் உருவாகிறது. ஒருவேளை இந்த ஃபாரின் கம்பெனிக்காரங்க தனியார்கள் எடுத்திருப்பாங்க, அவங்க சிம்பலை வைப்பாங்க, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் குறிப்பாக இந்த யூரோப்பியன் யூனியன் ஃப்ளாக் ஒவ்வொரு நாட்டு வாகனத்திலும், நானும் ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போதும் பார்க்குறேன், சிங்கப்பூர் போகும்போதும் பார்க்குறேன், அல்லது ஐரோப்பாவுக்கு போகும்போதும் பார்க்குறோம், அரபு நாடுகள்லையும் பார்க்குறோம், இப்போ இந்தியாலையும் பார்க்குறோம். அந்த ஐரோப்பியன் யூனியன் ஃப்ளாகினுடைய கொடியானது பர்டிகுலராக சைடில் கொண்டு வரப்படுது. அதை விட பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த ஐரோப்பியக்குள்ளே போட்டுட்டு கீழே எஃப்னு போட்டால் ஃப்ரான்ஸ், சரி அவங்க 29 நாடு, அது எந்த நாட்டில் வாங்கினதுன்னு தெரியாது, அதனால் எஃப்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் நம்ம நாட்டில் போட்டு ஐஎன்டின்னு கீழே போட்டிருக்கிறாங்க. நம்ம நாட்டில் வாங்கினா அது நம்ம நாட்டு வண்டி தான், நம்ம தான், மற்ற நாடோடைய கிடையாது. இங்கே வாங்கினா அது இந்தியா வண்டி தான், ஆனால் கீழே ஏன் ஐஎன்டின்னு போடணும்? அப்படின்னா இது உலகளாவிய ஒரு வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லா நாட்டிலையும் இருக்குது. இது நான் இப்போ இந்தியாங்கிறது இங்கே இருக்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா அங்கேயும் இருக்குது, சிங்கப்பூர் போனீங்கன்னா அங்கேயும் இருக்குது. ஐரோப்பாவுக்கும் சிங்கப்பூருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவங்க ஐரோப்பியன்ஸு, அவங்க மங்கோலியன்ஸு, அவங்க வேற இவங்க வேற. ஆனால் நீங்கள் அமைப்பு படி பார்த்தா இந்த ஃப்ளாக் வெளிப்படுத்தல் 13:7 நிறைவேற தொடங்கி இருக்கிறது. அதனுடைய அடையாளம் தான் இது. ஒவ்வொருத்தரையும் தங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வருவது. இந்த யுத்தம் நான் சொன்ன மாதிரி, இந்த யுத்தத்தினுடைய முடிவில் ஒரு வல்லரசாக அது மாறுமானால், யூரோப்பியன் யூனியன் ஒருவேளை இந்த யுத்தம் ரஷ்யா இஸ்ரேல் யுத்தமாய் மாறி, அப்படி யுத்தமாகி அது 3ஆம் உலக யுத்தமாகுமானால், அதன் முடிவில் ஐரோப்பியன் யூனியனுடைய ஆளுகை தொடங்கும். அப்பொழுது பார்த்தீங்கன்னா உலகளாவிய கவர்மெண்ட் எல்லா நாட்டிலையும் ஒரே நம்பர் பிளேட், எல்லா நாட்டிலையும் டிஜிட்டல் கரன்சி, ஒரே கரன்சி, எல்லா நாட்டிலையும் ஒரே டாக்ஸ், கடைசியாக எல்லா நாட்டுக்கும் ஒரே லீடர், அதுதான் ஆன்டி கிரைஸ்ட். ஸோ அதற்கான எல்லாம் இப்பொழுது தயாராக இருக்கிறது, கொஞ்சம் தயாராகி கொண்டிருக்கிறது. இது எல்லாமே வருகைக்கு பின்னாடி இவங்க ஆளுகைக்கு வரணும். அதற்கு அவர்கள் இப்பொழுதே ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு பின்னாடி வரக்கூடிய அரசாங்கமே இவ்வளவு ஆயத்தப்படுமானால், அவர்கள் ஆளுகை செய்வதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இவ்வளவு சொன்ன இயேசு தான் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள்னு சொன்னார், லூக்கா 21:28. ஸோ இதெல்லாம் சம்பவிக்கும் போது அவருடைய வருகையும் சம்பவிக்கும் என்றார். அப்ப இதெல்லாம் சம்பவிக்குதுன்னா அவருடைய வருகையும் கண்டிப்பாக சம்பவிக்கும். இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம் அவர் வருவார் என்பதை மட்டும் ஏற்றுக்கொள்ளாது, இதை கடைசி காலம் என்பதை மட்டும் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா
இதெல்லாம் ப்ரூஃப். அது பயம். வரணும்னா போகணுமே, போகணும்னா ஆயத்தப்படணுமே, ஆயத்தப்படணும்னா உலகத்தை வெறுக்கணுமே. உலகத்தை வெறுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவங்களுக்கு சிலுவையை சுமக்கணும், எல்லாவற்றையும் விட்டு பின்தொடரணும், இதெல்லாம் கஷ்டம். சொகுசா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு ஒரு சிலர்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. எப்படி மரணம் வரணும்னா தூங்கிட்டு இருக்கும்போது படுக்கையிலே வரணும்பாங்க. அவங்களுக்கு வேறு மாதிரிலாம் மரணம் வரக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் நிம்மதியாக சாகணும், தூக்கத்திலேயே உயிர் பிரிஞ்சிடணும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது நிறைய பேருக்கு. நிறைய பேர் தூக்கத்தை கெடுத்தவங்க, நிறைய பேரை நிம்மதி இல்லாமல் செஞ்சவங்கெல்லாம் அப்படி போக முடியாது. அவங்களெல்லாம் சரிப்படுத்தி தான் கூட்டிகிட்டு போக முடியும். அதனால் சிலருக்கெல்லாம் அப்படியே வருகையில் போகணும்னா இங்கேயும் நல்லா இருக்கணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அப்படியே ஆண்டவர் வரும்போது அப்படியே மேலே போயிடும், டேக் ஆஃப் ஆயிடணும். ஒரு கஷ்டமும் படக்கூடாது, இங்கேயும் படப்படாது, மேலேயும் படப்படாது. அப்படியே சொகுசாவே இருந்துட்டு சொகுசாவே போகணும். அப்படி போக முடியும் என்று எங்கேயும் பைபிளில் சொன்னதாக எனக்கு தெரியல, ஒரு இடத்துலையும் இல்லை. வசனம் தெளிவாக சொல்லுது, தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்து என்னை பின்தொடர்ந்தாதான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும் என்று வசனம் சொல்லுது. ஐஸ்வர்யவானா இருக்கிறது தப்பு இல்லை. நிறைய பேர் எப்படி அதுக்கு எடுத்துக்கிறாங்கன்னா, அப்போ பணக்காரனாக இருந்தால் போக முடியாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐஸ்வர்யவானா இருப்பது தப்பல்ல, ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசை உள்ளவனா இருப்பது தான் தப்பு. என்கிட்ட எல்லாம் இருக்கும், ஆனால் எதுவும் என்னை தடுக்காது. என்கிட்ட எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துருப்பார், ஆனால் என்னுடைய நினைப்பு என் கர்த்தர் பேரில் மட்டும்தான் இருக்கும். அவரைத்தான் தேடும், எதுவும் என்னை தடுக்காது அப்படிங்கிற நிலைக்கு வரணும். இது என்ன இல்லாமல் நான் இருக்க முடியாது. ஒரு கூட்டத்திற்கு போயிருந்த போது ஒரு ஊழியர் இடத்துல இவ்விடமாய் சொன்னார். இந்த மாதிரி செய்தியெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அவர் கடைசியாக சொன்னார், பாஸ்டர், ஆண்டவர் வர்றார் என்பது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, தெளிவாக தெரியுது, எனக்கு ஒரே ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னார். என்ன பண்ணணும் சொல்லுங்க, பண்ணிடுவோம். அவர் சொன்னார், எப்படியாவது ஆண்டவர் வரத்துக்குள்ள நான் ஒரு இனோவா கார் வாங்கிடணும். அதுதான் அவர் ஆயத்தப்படுவதற்கான கடைசி ஜெபம். இவர்கள் எப்படி வருகையில் போவார்கள்? இனோவா கார் வச்சிருக்கவன் சொல்லணும், ஆண்டவரே நான் தெரியாதனமாக இஎம்ஐயில் வாங்கிட்டேன், இந்த கடனை அடைக்கிறதுக்குள்ள நீர் வந்தீங்கன்னா நான் போகிறதுக்கு எனக்கு ஒரு வழிவகை செய்யும். அப்படி ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டு அவர் சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கன்றார். கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த பூமியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் உண்மை. ஆனால் இப்பூமி சொந்தம் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லைங்கிற எண்ணம் சிந்தனையில் வரணும். சில பணக்காரங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும், ஆனால் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு வெறும் சாதாரண செருப்பு போட்டு வருவாங்க. கேட்டால் சிம்பிளிசிட்டிம்பாங்க, ஆனால் ஒரு வயலுக்கும் 10 பைசா தரமாட்டான். அவனும் போக முடியாது. இருதயத்தில் வெறுமை இருக்கணும். இது எதுவும் எனக்கு, பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமும் என்று எண்ணினேன், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். அப்படிப்பட்டவங்க தான் வருகையில் போக முடியும். ஒரு மிகப்பெரியதான உபத்திரவ காலம் இந்த பூமியில் ஆரம்பமாக போகுது. அதற்கான கடைசி சாம்ராஜ்யம் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த சாம்ராஜ்யம் ஆளுகை வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்கும்படி ஆண்டவர் வருவார். அப்படி அந்த ஆளுகையில் தப்பிச்சு, ஏன்னா மனிதர்கள் இதுவரையும் கண்டிராத உபத்திரவ காலம் என்று வேதம் சொல்லுது, ஒருவரும் தப்பி போகாத காலம் என்று சொல்லுது. அவைகளை தப்பிக்கும்படிக்கு, தப்பித்து மனுஷகுமாரன் முன்பாக நிற்கும்படிக்கு அப்படின்னு வசனம் தெளிவாக இருக்கு. அதுக்கு தான் நம்ம ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க. சிலுவையை எடுக்கணும்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் குட் ஃப்ரைடே அன்றைக்கி சிலுவையை தூக்கிட்டு ஊர்வலம் போகிறதில்ல, அந்த சிலுவை எடுக்கிறதில்ல. இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா சிலுவை பாதைன்னு ஒன்று இருக்கு. எல்லாவனும் லைட் வெயிட்டில் சிலுவை ஒன்று செஞ்சுக்கிட்டு தோளில் வச்சுக்கிட்டு மேலே போவான், கொக்கோ கோலா குடிச்சிக்கிட்டே போவான் ஒரு கையில். அதுக்கு பேர் சிலுவை சுமக்கிறது இல்லை. சிலுவை சுமக்கிறதுங்கிறது உள்ள எல்லா பாரத்தையும் ஆண்டவரே என்னை விட்டு எடுத்து போடும், என் பாவத்தை மன்னியும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். கொஞ்சம் பேருக்கு ஒரு சுயநீதி இருக்கே. என்ன சுயநீதி? நான்லாம் தலைமுறையாக கிறிஸ்டின், நான்லாம் 150 வருஷம் பாரம்பரியம், நாங்கள்லாம் பிறக்கும் போதே ரட்சிக்கப்பட்டு பிறந்தோம். அப்படி பைபிள் சொல்லலை.
பைபிள் சொல்லுது, உன் தாய் உன்னை பாவத்திலே கற்பம் தரித்தால் இருக்கு. பிறந்த அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு தேவை, கம்பல்சரி. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டதுனால நீ பிறக்கும் போதே பரிசுத்தவான் யாராவது சொன்னா அவனும் ஏமாந்துருக்கான், உன்னையும் ஏமாத்துறான்னு அர்த்தம். அப்படிலாம் பைபிள் சொல்லலை. அப்பேற்பட்ட பரிசுத்தமாய் பிறந்த இயேசுவே தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துட்டார். அவரே ரோல் மாடலை காட்டி வச்சுட்டு போயிருக்கிறார். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிறக்கும் போதே நம்ம பரிசுத்தமா? அப்படிலாம் இல்லை. பாவ மன்னிப்பு நிச்சயம் வரணும். இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணி என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரேன்னு சொன்னாதான் மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பு வந்த உடனே உங்க இருதயத்தில் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் ஒன்று வரும். அதுதான் சங்கீதக்காரன் 51 சொல்றான், ரட்சண்ய சந்தோஷத்தை என்னை விட்டு எடுக்காமலும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்துருச்சுன்னா கர்த்தர் நம் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு அர்த்தம். அதுதான் நமக்கு அடையாளம். அது வரும், ஜெபம் பண்ணுங்க. அது ஆயத்த பணியினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். முதல்ல அதை செய்யுங்க. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். ஒருவேளை வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் நாம் சந்திக்கலாம். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் எல்லாம் துல்லியமாய் நிறைவேறுகிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இன்னும் காலம் செல்லும். இன்னும் பூமியில் அதை வாங்கணும், இதை வாங்கணும், உனக்கு கர்த்தர் வீடு கொடுப்பார், காரு கொடுப்பார், உனக்கு கர்த்தர் அது ஜெட் ஃபிளைட் கொடுப்பார், இப்படி கொடுப்பார், அப்படி கொடுப்பார் என்று ஒரு கூட்டம் உங்களை ஏமாற்றும். உலகத்தினுடைய பொருள் ஆசையை உங்களுக்குள்ளே திணிப்பார்கள். இப்பொழுதே கர்த்தர் நமக்கு போதுமானதை கொடுத்திருக்கிறார். உனக்குள்ளே கொண்டு வந்து உலகத்தின் மாயையை திணிப்பார்கள். அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அது பரலோகத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகாது. இந்த மாதிரி எத்தனையோ 1000 வருஷமா பிரசங்கம் பண்ணவெல்லாம் காணாமல் போயிட்டான். ஆனால் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடந்தவன் ஒருத்தன் கூட காணாமல் போகவில்லை. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நிறைய கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதம் கூட இல்லாமல் எத்தனையோ பேர் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இனி நாம செய்ய வேண்டியது எலிசா சொன்ன மாதிரி தான், இது ஆயத்தப்பட வேண்டிய காலம். இது ஆயத்தப்பட வேண்டிய காலம். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லா ட்ராப்பும் உருவாகுது. இதிலிருந்து தப்பித்து மனுஷகுமார் முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அவருடைய வருகை. அதை விட்டாச்சுன்னா அதற்கு பிறகு இந்த உலகம் 7 ஆண்டு காலம் சர்வாதிகாரியின் கையிலே ஒப்படைக்கப்படும். அதுக்கு முன்பாக உங்களை என்னையும் மீட்க ஆண்டவர் வரப்போகிறார். ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்குள்ள வரட்டும், என் பாவம் மன்னிக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தாலே ஒரு விசை என்னை கழுவும். ஆண்டவரே, நான் பிறந்த போது இருந்த ஜென்ம சுபாவத்தின் பாவங்களை ஒரு விசை எனக்கு கழுவும். ஆண்டவரே, அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஏன்னா பாவ மன்னிப்பு இல்லாமல் நம்ம தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நாம் பார்க்க போகிறது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய பிதாவாகிய தேவனை. அங்கே பரலோகத்துக்கு போகணுன்னா பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கணும். இயேசுவானவர் ரத்தம் சிந்திட்டார், அவர் பாவ மன்னிப்பை கொடுத்துட்டார். நீங்கள் வாங்கி இருக்கிறீங்களா? அந்த அத்தாரிட்டி உங்ககிட்ட இருக்கா? அவர் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டார், கூட நீங்கள் போட்டீங்களா? அவர் சிந்திட்டாரு, அவர் பாவத்துக்கு ரத்தம் சிந்திட்டார், உண்மைதான். நீங்கள் அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? என் பாவத்தை மன்னிக்க ஒப்பு கொடுக்குறேன்னு ஆண்டவரே என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? உங்கள் பாவத்தை தேவன்கிட்ட அறிக்கை பண்ணியிருக்கீங்களா? இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம். நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நான் இந்த ஜெபத்தில் தேவனோடு கூட ஒப்புரவாக விரும்புகிறேன், என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்பட ஒப்பு கொடுக்க போகிறேன், கர்த்தர் இன்னைக்கு என்னோடு கூட பேசி இருக்கிறார் சொல்கிறவங்க மாத்திரம் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை ஒரு விசை மன்னியும். ஆண்டவரே, உடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் என்னை மன்னியும். ஆண்டவரே, என்னை ஒரு விசை கழுவுங்கப்பா. இதுவரைக்கும் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு ஒரு சுயநீதியில் இருந்துட்டேன். இன்னைக்கு ஆண்டவரே, உடைய ரத்தத்தால் ஒரு விசை என்னை கழுவுவீராக. உடைய ரத்தம் ஒரு விசை என்னை சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட. இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதுதான்.
இதுக்கு நடுவில் யாரும் நிற்க முடியாது. நோ மீடியேட்டர்ஸ். நீங்க தேவனோடு கூட நேரடியா பாவ மன்னிப்பு வாங்கணும். உங்களுக்காக யாரும் இங்க வாங்கிலாம் கொடுக்க முடியாது. இது நல்ல சந்தர்ப்பம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. இப்படி விலையேற பெற்ற ரத்தத்தினால் சுத்திகரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எங்களுக்குள்ளே வரட்டும். உண்மையா சொல்லுங்க. ஏதோ ஜபத்துக்காக மட்டும் இல்லை, உண்மையா சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. கர்த்தர் மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சுத்திகரிப்பு நடந்துருச்சுன்னா போதும், எழுப்புதல் தானா சபைக்குள்ள வந்துடும். ஒவ்வொரு நீதிமானா மாற்றப்படுவீர்கள். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான வேதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கையிட்டு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று கேட்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் தேவனாகிய கர்த்தர் ஒரு விசை சுத்திகரிப்பீராக. விலையேற பெற்ற ரத்தத்தினால் மன்னிப்பீராக. நீர் வரும்பொழுது மனுஷகுமாரனுக்கு முன்பா நிற்க பாத்திரவான்களாய் இருக்கும்படிக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. இந்த உலகமோ உலகத்துக்குண்டானவைகளோ எங்களை இழுத்து விடாதபடி தேவனாகிய கர்த்தர் எங்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்று சொல்லி வெறும் வாயிலை மாத்திரம் நாங்கள் சொல்லாதபடி முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் சொல்ல கர்த்தர் எங்களை கிருபை பாராட்டுவீராக. இப்படி கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.